பெரியவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான மனநல குறைபாடுகள் அதிகம் ஏற்படுது? இதற்கான பதில் என்னென்னா, வளர்ந்து முடிந்த மூளையை விட வளர்ந்து கொண்டிருக்கும் மூளையில் கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் வளர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுமே வளரும் மூளையிலும் வரலாம், குழந்தைகளுக்கும் வரலாம் என்றாலும் அது குறைவாகவே வரும். குழந்தைகளுக்குன்னு பார்த்தா சிறப்பாக அவங்களுக்கு மட்டும் வரக்கூடிய குறைபாடுகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அறிவுத்திறன் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தேக்க நிலை, அல்லது அறிவுத்திறன் குறைபாடு, இன்டலெக்சுவல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது கவனக்குறைவு நோய், அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது அதீத துருதுருப்பு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், அது ஒரு விதமான பிரச்சனை. கற்றலில் குறைபாடு, லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது கணக்கு, வாசித்தல், எழுதுதல், இந்த மூணுலேயும் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அவர்கள் பொதுவாக அறிவுத்திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள், ஆனால் கற்றல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் அவர்களால் செயல்பட முடியாது. இது தாண்டி நடத்தை அல்லது ஒழுக்கம் சார்ந்த குறைபாடுகள் நிறையா குழந்தைகளிடம் பார்க்கலாம். இதுவே கொஞ்சம் பருவத்தினர்கள் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா மேலும் 2 விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஒன்று, உறவுகள் சார்ந்த குறைபாடுகள். குடும்பத்திலோ நண்பர்கள் வட்டத்திலோ அவர்கள் பழகும் விதம், உறவுகளை ஏற்படுத்திக்கும் விதத்தில் அவங்களுக்கு நிறைய சிரமங்கள், சிக்கல்கள் பார்க்கணும். இது இல்லாமல் முக்கியமாக தற்காலத்தில் பெருகி வரும் போதை பழக்கம் பருவத்தினரும் மிகப்பெரிய ஒரு மனநல குறைபாடாக பார்க்குறோம். மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கு ஒரு அழைப்பு.